மட்டும்தான் அந்த தீர்வு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சோ அந்த முக்கியமான தீர்வுகள்ல சில விஷயங்களை நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளுக்கு எதுனாச்சும் பிரச்சனை வந்தாக்கா நம்ம முதல்ல என்ன பண்றோம்? கோவப்படுறோம். அப்படி இல்லைனாக்கா மத்தவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல, நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையை கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படுறோம். அப்படி இல்லையா? அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்கிறதே கிடையாது. நம்ம இந்த பிரச்சனைகளை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரியான பொறாமை எண்ணம், கோபம் இந்த மாதிரி நம்மளுக்கு வரக்குள்ள என்ன ஆகும்னா அந்த பிரச்சனை மேல மேல வளருமே தவிர அந்த பிரச்சனைக்கான தீர்வு அது கிடையவே கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியாம அந்த பிரச்சனையை நம்ம கூடயே வச்சுக்கிட்டு நாமே பிரச்சனை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க உண்மை. சோ அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முதல் காரணமா பாத்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த பிரச்சனைக்கான தீர்வு அதுக்கப்புறமா நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த பிரச்சனை எதனால வருது, யாருனால வருது, அந்த பிரச்சனை வந்து வராம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே யோசிக்கிறது இல்ல. நம்ம அதை யோசிக்கும் போது நம்மளுக்கு தடைக்கல்லா இருக்கிறது தான் அந்த கோபம், பொறாமை, போட்டி. இது மூணுமேங்க. இதை மூணுத்தையும் நீங்க விட்டாலே அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ணு முன்னாடியே தெரியுங்க. சோ போட்டி, பொறாமை அதோட சேர்ந்து நமக்கு பயமும் அந்த பிரச்சனையை பார்த்து வந்துச்சுனாக்கா நம்ம பயந்து போய் அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம ஓடக்குள்ள அந்த பிரச்சனை நம்ம துரத்த ஆரம்பிச்சிடும். துரத்த ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மேலும் இன்னும் நமக்குள்ள இன்னும் நிறைய பிரச்சனைகள் நம்மளை தேடி வந்து நம்ம அண்டி அது நிறைய ப்ராப்ளத்துல கொண்டு போய் விட்டு பைத்தியமா கூட சில பேர் பிரச்சனை அதிகமாயி பைத்தியமாயி மனநலம் சரியில்லாம போய் பெரிய பெரிய லெவல்ல எல்லாம் இந்த பிரச்சனையால ஏன் தற்கொலைக்கு முயற்சிக்கு கூட போறாங்க சில பேரு. சோ அந்த அளவுக்கு போறதுக்கான காரணம் வந்து இந்த பிரச்சனையோட தன்மை என்ன, அது எதனால நம்மளுக்கு அந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையோட அந்த முழு கணத்தை நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மனசை வந்து நம்மளுக்கு திடமா வச்சுக்கிறது இல்ல நிறைய பேர். சோ அதனாலதான் வந்துட்டு அந்த மனபாரமா அந்த பிரச்சனைகள் நமக்கு அதிகமாகி அது வந்து நமக்கு மனச்சோர்வையும் நம்ம வந்து தவறான முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு காரணமாவும் அமையுதுங்க. சோ இப்ப நம்ம பிரச்சனையை பார்த்து நம்ம ஓடாம அதே இடத்துல நின்று அது என்னன்னு சொல்லிட்டு முழுக்க அந்த பிரச்சனையோட தன்மை என்ன, அது எதனால வந்துச்சு, யாரால வந்துச்சு, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கொஞ்சமா நம்ம திங்க் பண்ணி அதுக்கான கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான சொல்யூஷனை நம்ம எடுக்கக்குள்ள நம்ம மனசுக்கு முதல்ல தைரியத்தை கொடுக்கணும். அதுதான் மெயின். இப்போ நீங்க நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு நாய் வந்து உங்களை பார்த்து குலைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்பி நின்னு பாத்தீங்கன்னாக்கா அது உடனே ஸ்டாப் பண்ணிடும். ஆனா அதே சமயம் நீங்க ஒரு ஸ்டெப் கடகடன்னு ஓட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்க, அந்த நாய் என்ன பண்ணும்? உங்களை துரத்த ஆரம்பிச்சிடும். அதே தாங்க பிரச்சனையும். நம்ம அதை திரும்பி பார்த்து அது சும்மா டேக் இட் ஈஸி பாலிசிங்கிற மாதிரி தூக்கி எட்ட போட்டீங்கனாலே அந்த பிரச்சனை நம்மளை விட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு நம்ம மனசுக்கு தைரியம் இல்லாம அந்த நாயை பார்த்து நம்ம பயந்து ஓடுற மாதிரி நம்ம பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடனோம்னா அதுவும் நம்மள துரத்திக்கிட்டு நம்மள வந்து முழுங்கியே போயிடுங்க. சோ இதுதான் கான்செப்ட், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. மனோதைரியம் இருந்தா எப்படிப்பட்ட மலையான பிரச்சனையை கூட நம்மளால சால்வ் பண்ண முடியுங்க. சோ ஈஸியான ஒரு வே தான் இது. அந்த பிரச்சனை இருக்கக்குள்ள நம்ம இது வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எட்ட வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்தோம்னாலே அந்த பிரச்சனை நம்ம விட்டு எட்டக்க போயிடுங்க. சோ பயம் இல்லாம கவலைப்படாம மனசுக்கு தைரியத்தை கொடுத்தா பிரச்சனை நம்மளை அண்டாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தாங்க சொல்றாங்க.